அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. கொஞ்ச நாளைக்கு முதல் விண்டோஸ் 11 அப்டேட்டை பற்றியும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பற்றியும் முழு விளக்கத்தோடு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அந்த வீடியோட இறுதியில் விண்டோஸ் 11 அப்டேட்டை இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி ஏதும் சொல்லலை. அதனால் இன்ஸ்டால் பண்ணி 7-8 நாளைக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களோட ஸ்க்ரீனில் வந்திருக்கு. அதாவது விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணுங்கள், உங்களோட விண்டோஸ் எக்ஸ்பயர் ஆக போகுது என்ற வார்னிங் தான் அது. அப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்திருந்தால் இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் ஓசோம்பை தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவில் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓசோம்பை தமிழ். நான் உங்கள் ஐஎம்இஜாஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது விஷயம், விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணுங்க என்று இந்த மாதிரி எந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரலேண்டாம் நீங்கள் விண்டோஸ் அப்டேட்டை இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா எதிர்காலத்தில் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரலாம். அடுத்தது, ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அலர்ட் வந்துட்டேன்டா. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது KMSPICO என்ற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்க. கூகுளில் விண்டோஸ் ஆக்டிவேட்டர் என்று சர்ச் பண்ணிங்கண்டா ஃபஸ்ட் இருக்கிற லிங்கில் போய் KMSPICO என்ற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது ஒரு சிப் ஃபைலாக காணப்படும். அந்த சிப் ஃபைல்லேருந்து அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முதல் உங்களோட பிசியில் இருக்கிற அன்டிவைரஸையும் விண்டோஸ் டிஃபெண்டரையும் டிசேபிள் பண்ணிடுங்க. இல்லாட்டி அந்த சாஃப்ட்வேரை செட்டப் ஃபைல் டிலீட் ஆகிடும். டிசேபிள் பண்ணது பிறகு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகிட்டு ரீஸ்டார்ட் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த மாதிரி பிரச்சனையோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபெமிலிக்கு யாருக்காவது வந்திருக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். இறுதி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைர். நன்றி. இன்னும் ஒரு வெறித்தனமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஐயமில்லை.